Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் ஸ்டோன் செயின் டைப் 1 எப்படி போடலான்னு தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். மெட்டீரியல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு இந்த மாதிரி ரோலில் அவைலபிளாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி எடுக்கணும், இல்லை எப்படி அதை கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டிடுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு நீங்கள் மீட்டர் கணக்கில் இந்த மாதிரி ஷாப்ஸில் எல்லாமே வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோலாகவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ரோல் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர்ஸ்னு லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். இப்போ நான் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த லைன் மேலே வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினை ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வேணும் அந்த ஸ்டோன் செயின் அப்படின்னு பார்த்து மெஷர் பண்ணி, இப்போ நான் வீடியோ காட்டுற மாதிரி இப்படி இந்த மெஷர் பண்ண இடத்துல கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரி ஒர்க் மெட்டீரியலுக்குனே ஒரு நியூ கட்டரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து இந்த கட்டர் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே கட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ண உடனே அந்த ஸ்டோன் செயின் வந்து கட் ஆகிடணும். நம்ம ரொம்ப நம்பி கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ண உடனேயுமே அந்த ஸ்டோன் செயின் வந்து கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்களும் நியூ கட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் வந்து இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு கட் ஆகி வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு காட்டலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டோன் செயினை வந்துட்டு 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஏன் பண்ணக்கூடாது, பண்ணுனா என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன். ஓகேங்களா. க்ளூ கொஞ்சம் காயணும் இல்லையா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே அந்த க்ளூ போட்டு அந்த ஸ்டோன் செயினை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிட்றேன். ஓகேங்களா. அதே நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் க்ளூ போட்டிருக்கேன். அந்த பெண்ணோட லைன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்துட்டு நான் க்ளூவே போட்டிருக்கேன். ஆனாலும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு போட்டு காட்டே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஆனால் இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே தப்பு. ஓகேங்களா. நான் ரொம்ப அழுத்தி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த க்ளூ போட்டு ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்துட்டு தப்பான ஒரு மெத்தட். இதை வந்துட்டு நீங்கள் ப்ளவுசஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அது ஏன், அதுக்கு என்ன ரீசன்றதை இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு போட்டு காட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மேலே வந்துட்டு நான் க்ளூ போடாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி மேலே லைனுக்கும் மெஷர் பண்ணி ஸ்டோன் செயின் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஸ்டோன் செயினை நான் சும்மா தான் வைக்கிறேன் அந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை நான் அகத்தி உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல நான் க்ளூ போடலை. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு க்ளூ போடாமல் தான் இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. நீங்கள் ப்ளவுஸ் போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் ஷேப்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, க்ளூ போடாமல் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா க்ளூ போட்டே பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் க்ளூ இல்லாமல் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கீழே இருந்து நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, நார்மல் சீவிங் காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து அந்த 2 ஸ்டோன் கிடையாது, ஒரு குட்டி கேப் இருக்கும், அந்த கேப்பில் கொண்டு போய் மேலே ஸ்டிச் பண்ணி பட்டன் ஹோல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீழே. அப்போது பட்டன் ஹோல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே எடுத்துகிட்டு வரோமோ அங்கே கீழேயே வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் கொஞ்சம் சைடில், அதாவது 2வது ஸ்டோன் கிட்டே போய் ஒரு செயின் போட போகிறீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புரியலைன்னா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். கீழேருந்து த்ரெட் எடுத்து மேலே போய் ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே இழுத்துட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணுவீங்க, அதே இடத்துல போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் அடுத்த ஸ்டோன் செயின் கிட்டே போய் ஒரு செயின் போடுறீங்க. ஓகேங்களா. இப்போ நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ கீழேருந்து இதான் த்ரெட் எடுக்கிறீங்க ஸ்டார்டிங்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோன் செயினோட கேப்பில் மேலே கொண்டு போய் செயின் போட்டு பட்டன் ஹோல் மாதிரி லூப்பை கீழே எடுத்துகிட்டு வந்து பட்டன் ஹோலில் இந்த இடத்துல லாக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் அடுத்த ஸ்டோன் செயின் கிட்ட வந்து லாக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு டைப் 1 மெத்தடு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதில். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரியலை, இந்த மெத்தட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வீடியோவில் சவுண்டை மட்டும் மியூட்டில் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க, ஸ்லோவாக பார்த்தீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக தான் போட்டு காமிச்சிட்ருக்கோம். ஸ்லோவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன்.
ஸ்லோவாக கவனமாக பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணுறேன், எங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்லோவாக பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இந்த ஸ்டிச்சஸ் வந்து புரிஞ்சிடும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் அவங்க வந்து ஷேப்ஸ் போட போயிடுவீங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் கொடுக்குற எல்லா ஷேப்ஸும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ப்ரீவியஸாக அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க் பிகினராக இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கான அட்மிஷன் வந்துட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு லாஸ்ட்டு செயின் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி செயினை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க என்னாட். அப்போ வந்துட்டு நம்ம போட்ட அந்த செயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான் அந்த செயின் ஸ்டிச் பண்ணுறதுல. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க சில்க் த்ரெட் அதாவது நார்மல் சீவிங் த்ரெட் வந்துட்டு நான் வந்து செல்ஃப் கலர் எடுக்காமல் விட்டுட்டேன், அதாவது கிளாத்தோட கலர் எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்கள். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த க்ளூ போட்ட இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் அந்த க்ளூ போட்டது காஞ்சிருச்சு ஓரளவுக்கு, ஆனாலும் என்னால் நீடில் வந்து இன்சர்ட் பண்ண முடியல உள்ளே. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் லைட்டாகவே க்ளூ போட்டிருந்தாலும் அந்த ஸ்டோன் செயினை விட்டு கொஞ்சம் க்ளூவெல்லாம் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா? என்னோட தெரியும் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வந்திருக்கும் போது நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டோன் செயின் போட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடோ இல்லை 3ஆம் நம்பர் பீடோ ஏதாவது ஒன்று போடுறீங்கன்னு வைங்க, அந்த க்ளூ வந்துட்டு அந்த சுகர் பீடு மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த சுகர் பீடு வந்து கலர் போயிடும். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடாது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் க்ளூ போடுற மெத்தடை ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா க்ளூ காஞ்சாலுமே சரி உங்களால் நீடில் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே தப்பான மெத்தட். நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ண பழகவே கூடாது. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் என்னோடய சேனலை பார்த்து கற்றுக்கிற யாராக இருந்தாலும் சரி, இது வரைக்குமே நீங்கள் க்ளூ போட்டு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இனிமேல் போடாதீங்க. நம்ம இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, க்ளூ போடாமல் ஸ்டிச் பண்ணுறக்கு, அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கான ஷேப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆர்டிஸ்ட்டாக ஆக முடியும். ஓகேங்களா? ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை விட்டுட்டு போயிடாதீங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷேப் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு, செகண்ட் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பு, தேர்டு வந்துட்டு நீங்கள் பென்சின் ரிங் போடுவீங்க இல்லையா, இல்லைன்னா ஹனி ஹோம் அது அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷேப். ஓகேங்களா? இதுக்கு இந்த ஷேப் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரணுன்றக்காக தான். கண்டிப்பாக போடுங்க. போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தம்ப்லைனில் கொடுத்துருக்க பிக்சர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.